ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ईशावास्योपनिषत् शांति मंत्र। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। மந்திரங்கள் 1ல இருந்து 4 வரைக்கும், இதுவரைக்கும் 4 மந்திரம் பார்த்துருக்கிறோம். எல்லாமே படிக்கலாம். ஓம் ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் तेन त्यक्तेन भुञ्जीताः मा घृतः कस्य स्विद्धनम् कुर्वन्नेवेह कर्माणि जिजीविषेच्छदगुं समाः एवं त्वयि नान्यतेथोऽस्ति न कर्म लिप्यते नरे असुर्या नामते लोकाः अंधेन तमसा वृताः तागुंस्ते प्रेत्याभिगच्छन्ति एके चात्महनो जनाः अनेजदेकं मनसो जवीयः नैनद्देवा आप्नुवन् पूर्वमर्षते तद्धावतोऽन्यानत्येति तिष्ठत्तस्मिन् नपो मातरिश्वा दधाति। நான்கு மந்திரங்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். 4வது மந்திரம் ஆத்ம லட்சணத்தை கூறியது. 4வது மந்திரத்திலிருந்து 8வது மந்திரம் வரைக்கும் ஆத்மாவை பற்றிய விஷயம் வருகின்றது. முதல்ல 4வது மந்திரம் ஆத்ம லட்சணம், ஆத்மாவை பற்றிய விளக்கம் இருந்தது. ஆத்மா என்றால் அது ஏதோ எங்கேயோ இருக்கிறதுன்னு இல்லை, நாம் தான். நான் என்பதற்கு சாஸ்திரம் சொல்ற பெயர் ஆத்மா. அதில் ஆத்ம லட்சணம் ஆத்மாவை பற்றியதுன்னா நம்மை பற்றியது. இப்போ ஆத்ம லட்சணம்னா நம்மோட லட்சணம் நமக்கு தெரியாதானா? நம்ம லட்சணம் நமக்கு என்னன்னு நல்லாவே தெரியும். ஆனால் சாஸ்திரம் சொல்ற லட்சணம் வேற. அப்போ சாஸ்திரம் சொல்ற ஆத்மா உண்மையான ஆத்மா, உண்மையான நானை பற்றிய, உண்மையான ஆத்மாவை பற்றிய லட்சணத்தை சாஸ்திரம் சொல்லுது. நாம பொய்யான ஒரு நானை நான் என்று வைத்துக்கொண்டு அதோட லட்சணம் என்னன்னு நமக்கு தெரியும். அதான் நம்முடைய லட்சணம்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதனால
இங்க விவேகமே ஆத்ம அனாத்ம விவேகம். எது உண்மையான நான் என்று விசாரம் பண்ணி தெரிந்து கொள்வதுதான் சாஸ்திரத்தை படிக்கிறது. அதனால இந்த உபனிஷத், பகவத்கீதை இதெல்லாம் ஏன் படிக்கணும், எதற்காக படிக்கிறோம், இதை படிக்கிறதுனால நமக்கு என்ன அறிவு வருகிறதுனா, நமக்கு நம்மை பற்றிய அறிவு வருகின்றது. உண்மையான நாம் யார் என்பதை பற்றிய அறிவை கொடுக்கிறது தான் சாஸ்திரம். அதனால உபனிஷத் படிக்கிறது மூலம் நாம நம்மை பற்றி தெரிந்து கொள்கிறோம். அந்த ஆத்ம லட்சணமா 4வது மந்திரத்துல 4 விஷயங்கள் சொல்லப்பட்டது. முதலாவது ஏகம், ஆத்மா ஒன்றானது. ஆத்மாங்கிறது ஒன்றுதான், ஒரே ஆத்மாதான் இருக்கிறது. ஒரே ஆத்மாங்கிற பொழுது நம்முடைய உடம்புல நான் என்று நம்ம உணர்றோம். உடம்புன்னு பார்த்தா எண்ணற்ற உடல்கள் இருக்கின்றன உலகத்துல. எறும்புல இருந்து புழு பூச்சியில இருந்து அப்புறம் இதெல்லாம் படைக்கின்ற பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று தேவர்கள் அநேக உடல்கள் பார்க்கிறோம். இப்படி எண்ணற்ற உடல்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு உடல்லையும் ஒரு ஆத்மா இருக்கிறதா? ஏன்னா ஒவ்வொரு உடல்லையும் நமக்கு தனித்தனியா நான்கிற உணர்வு இருக்கின்றது. ஒவ்வொருத்தரும் அந்த உடம்பு வரைக்கும் நம்ம நான் நினைக்கிறோம். அதனால நான்கிறது தனித்தனியாக தான் நம்மால் அனுபவிக்கப்படுகின்றது. அதனால எண்ணற்ற உடல்கள் இருப்பது போல எண்ணற்ற நான், எண்ணற்ற ஜீவன் இருக்கிறது என்று நாம நினைக்கின்றோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? எண்ணற்ற உடல்கள் இருக்கிறது, எண்ணற்ற ஜீவன் இருக்கின்றது, ஆனா ஆத்மா ஒன்றுதான் இருக்கின்றது. அதனால ஆத்மாங்கிறது ஒன்றுதான். அதான் முதல் லட்சணம். ஆத்மா என்பது ஏக்கம். ஒவ்வொரு உடல்லையும் தனித்தனியா வேறு வேறான ஆத்மா இல்லை, ஒரே ஆத்மாதான் பல உடல்களை எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. இதற்கெல்லாம் நம்ம பல உதாரணங்கள் பார்த்தோம். தங்கம், நகை, மண்பானை, அப்படி காரண காரியம் உலகம் முழுவதற்கும் பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆதாரமா காரணமா ஒரே பொருள்தான் இருக்கு. அது பரமாத்மா. அதுதான் ஒவ்வொரு உடல்லையும் ஜீவாத்மாவாக இருக்கின்றது. அதே சமயம் அந்த ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கு. அதுல இருந்து ஒரு பிரதிபிம்பமானது ஏற்பட்டு நம்மளுடைய மனதுல, உடல்ல ஒரு ஜடமான உடம்பு மனது அதை ஒரு இயக்கக்கூடியதாக, இயங்குவதாக ஆக்குகின்றது. அந்த பிரதிபிம்பத்தை தான் நம்ம நான் நினைக்கிறோம். அது அநேகமா இருக்கு. அதுதான் ஜீவன். ஜீவன்கிற பொழுது மனதுல தோன்றுகின்ற ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம். இப்போ மனது, உடம்பு இந்த ஆதாரமாக கொண்டு அதுல ஆத்மாவினுடைய பிரதிபிம்பமானது ஏற்படுகின்றது. அதுதான் சாமான்யமா நம்மால நான் என்று அறியப்பட்டு நம்ம விவகாரத்துல இருக்கிறது. ஆனா வாஸ்தவமான ஆத்மா இந்த உடம்பு, மனது இதற்கு வேறாக இருக்கின்றது. அது நம்ம தெரியாம இருக்கிறோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நல்ல கண்ணாடி இருக்கு. இந்த கண்ணாடியில நம்ம முன்னாடி நிற்கிற பொழுது அதுல நம்முடைய முகத்தினுடைய பிரதிபிம்பமானது ஏற்படுகிறது. இந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய அந்த முகம், கண்ணாடியில இருக்கிறது நானா, நான் இல்லையானா? கண்ணாடியில தெரிகிற அந்த ஆள் நான் என்று சொல்லலாமா, நான் இல்லை என்று சொல்லலாமானா? நான்னு சொல்ல முடியாது, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது நான் தான், ஆனா நான் இல்லைன்னா அப்படித்தான் இருக்குது. அதனால அது நான் இல்லைன்னா வேற யாருன்னு சொல்லணும். வேற யாரோ ஒரு ஆள் உள்ள வந்திருக்காரா அப்படி சொல்ல முடியாது. அதே சமயம் நான் தான் அப்படின்னா அப்ப அது அங்க இருக்க அது நான், இங்க வெளியே இருக்கிற ஆள் யாரு? அது கேள்வி வருது. அதனால அது நான் தான், ஆனா அது உண்மையான நான் இல்லை. என்னுடைய ஒரு சாயை, என்னுடைய ஒரு நிழல், என்னுடைய ஒரு பிரதிபிம்பம். அது என்னை மாதிரியே இருக்கும். நிழல் நிஜம் மாதிரியே தானே இருக்கும். அதனால நிஜம் எப்படி இருக்கோ அப்படியே தான் நிழல் இருக்கும். அதனால அந்த பிரதிபிம்பம் ஏற்படுவதற்கு ஒரு ஆதாரம் தேவை. அதுதான் கண்ணாடி. எல்லா இடத்துலையும் பிரதிபிம்பம் ஏற்படுறது இல்லையே. அப்போ ஒரு தூய்மையான ஒரு பளபளப்பான இடத்துல ஒரு பிரதிபிம்பமானது ஏற்படுகின்றது. அந்த கண்ணாடி எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றாற் போல பிரதிபிம்பத்துல மாறுபாடு வரலாம். கண்ணாடி சரியா இருந்தா முகத்தை அப்படியே காமிக்கும். கண்ணாடியில ஏதாவது அழுக்கு இருந்தாக்கா அந்த முகத்துல அழுக்கு காமிக்கும். இல்லை அதில் ஏதாவது கீறல் விழுந்தா முகத்துல தெரியலாம். கண்ணாடி பல துண்டுகளாக இருந்தால் பல முகங்களாக கூட தெரியலாம். இல்லை குவிந்து குழிந்து இருந்தா, குவியாடி குழியாடி சொல்கிறோமே, அப்படி கான்கேவ் கான்வெக்ஸாக இருந்தா அந்த முகத்தையே மாற்றி நீளமாகவோ உருண்டையாகவோ வேற எப்படி வேணாலும் அது மாற்றி காமிக்கலாம்.
அதனால உண்மையான முகத்துக்கு ஏதாவது மாற்றமான அது இல்லை. உண்மையான முகம் அது முற்றிலும் வேறானதாக இருக்கின்றது. இந்த கண்ணாடியில பிரதிபிம்பமாக தோன்றுகின்ற முகத்துல என்ன மாறுபாடு வந்தாலும் அது உண்மையான முகத்தை பாதிப்பது இல்லை. இந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் பிரதிபிம்பத்துல மாற்றத்தை ஏற்படுத்தலாம், உண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனா நம்ம அறியாமையில இருக்கிற வரைக்கும் இந்த உண்மையான முகத்தை நாம் அறியவில்லை. அந்த பிரதிபிம்பமான முகமும் அந்த கண்ணாடி அது மட்டும்தான் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த ஆத்மா சர்வ வியாபகமாக இருக்கின்றது, இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அது இந்த மனது உடம்பு அதுல பிரதிபிம்பிக்கின்றது. முக்கியமா மனதுல பிரதிபிம்பம் ஏற்பட்டு அதுதான் ஜீவன் என்று இருக்கின்றது. மனதும் பஞ்சபூதத்திலிருந்து தோன்றியது, அதனால மனசும் ஜடம்தான். ஆனா இந்த பிரதிபிம்பம் ஆத்மாவோட சம்பந்தம் வர்றதுனால ஆத்மா முன்னிலையில மனது இயக்கம் பெறுகின்றது. அது தான் இயங்கி பிறகு உடலை இயக்குகின்றது. உடம்போட சம்பந்தத்தை ஏற்படுத்தி உடம்பை இயக்குகின்றது. நல்ல ஸ்தூலமான உடம்பு, அதற்குள்ள சூக்ஷ்மமான உடம்பு, அதான் மனது. அந்த மனது முதல்ல இயக்கம் பெறுது. அது ஸ்தூலமான உடம்போட சேர்ந்து ஸ்தூலமான உடலை இயக்குகின்றது. அந்த பிரதிபிம்பம் தான் நம்ம ஜீவன்னு சொல்றோம். அதுதான் நான் என்று நம்ம நினைக்கின்றோம். அந்த உடல் பலவா இருக்கிறதுனால பிரதிபிம்பம் ஏற்படுவதற்கான மனசு பலவா இருக்கிறதுனால அதுல தோன்றுகின்ற ஜீவர்களும் பலவாக இருக்கிறார்கள். தண்ணீர் குடம் இருக்கு, குடத்துல தண்ணீர் பிடிச்சு வச்சா சூரியனுக்கு நேரா இருந்தா அதுல சூரிய பிரதிபிம்பமானது ஏற்படுகின்றது. அப்போ 100 குடம் இருந்து 100 அதுல தண்ணீர் இருந்தா 100 சூரிய பிரதிபிம்பமானது இருக்கின்றது. 100 சூரியன் வந்துருச்சான்னா 100 சூரியன் வரல, ஆனா அங்க ஒரு 100 பிரதிபிம்பமானது இருக்கின்றது. அதே மாதிரி தான் இங்க ஆத்மா அது ஒன்றாத்தான் இருக்கு. இந்த அந்தகரணம் பலவா இருக்கிறதுனால மனசு பலவா இருக்கிறதுனால அதுல பிரதிபிம்பங்கள், அதுல ஜீவத்துவம் பலவாக தோன்றி பல ஜீவர்களாக நாம் விளங்கி கொண்டிருக்கிறோம். அப்படி எதுல பிரதிபிம்பம் ஏற்படுதோ அந்த பிரதிபிம்பத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய கண்ணாடி அதன் மேல அபிமானம் கொண்டு, ஏன்னா அது இருந்ததுனால தான் நம்ம வந்தோம். கண்ணாடி இல்லாம பிரதிபிம்பம் இல்லை. அதனால அந்த கண்ணாடியவே சத்தியம் நினைத்து அது இருக்கிறதுனாலதான் நான் இருக்கிறேன், அது இல்லைன்னா நான் இல்லை என்று நினைத்து அந்த கண்ணாடியினுடைய நிறை குறை, கண்ணாடியே நான்கிறது ஒன்று முதல் நிலை. அப்புறம் அந்த கண்ணாடியினுடைய நிறை குறைகள் எல்லாம் என்னுடையதுன்னு நினைக்கிறது இரண்டாவது நிலை. உடம்பையே நான் நினைக்கிறது, ஏன்னா உடம்பு இருக்கிறதுனால தானே அந்த பிரதிபிம்பம் வருது. நான்கிற அந்த ஜீவ உணர்வு உடம்பு வந்த பிறகு வருது. அப்ப அந்த உடம்பு இருக்கிறதுனாலதான் நான் வர்றதுனால உடம்பையே நான் நினைக்கிறோம். அந்த உடம்பினுடைய நிறை குறைகளை நம்முடையதாக நினைக்கிறோம். உடம்பு ஆணா இருந்தா நான் ஆண், உடம்பு பெண்ணா இருந்தா நான் பெண், உடம்பு மனுஷனா இருந்தா நான் மனிதன், அந்த உடம்பு ஆடு மாடு வேற கொசு மூட்டை பூச்சியா இருந்தா நான் அதுங்கிற அந்த உணர்வானது இருக்கின்றது. அப்படி உடம்புக்கு என்னெல்லாம் நிறைகள் இருக்கோ அதெல்லாம் நம்முடையதுன்னு நினைக்கிறோம். உடம்புக்கு என்னெல்லாம் குறைகள் இருக்கோ அதெல்லாம் நம்முடையதுன்னு நினைக்கிறோம். அப்புறம் உடம்பு மாறிக்கொண்டே இருக்கு. அப்படி மாறுகின்ற பொழுது அதனால வரக்கூடிய சுக துக்கங்களை அது நான் நினைச்சதுனால அது நம்முடையதுன்னு நினைத்து நம்ம சுக துக்கத்தை அனுபவிக்கின்றோம். அப்புறம் ஒரு உடம்பு என்ன ஆகுது, ஒரு நாள் தேஞ்சு இல்லாம போனா நான் செத்தேன்னா, நான் செத்தேன் அல்லது சாக போகிறேன்னா, சாக போகிறேன்கிற எண்ணமானது வருகின்றது. ஆனா அதெல்லாம் என்னது, அது உடம்போட இது. கண்ணாடி உடஞ்சு போச்சுனாக்கா கண்ணாடியில இருக்க பிரதிபிம்பம் போகலாம், ஆனா வெளியே இருக்க முகம் போகுமானா அதுக்கு ஒண்ணு. அதனால ஒரு அது கண்ணாடி தோன்றின பொழுது பிரதிபிம்பம் தோன்றியது, கண்ணாடி அழிகின்ற பொழுது பிரதிபிம்பம் அழிகின்றது. ஆனா உண்மையான முகம் தோன்றுவதும் இல்லை அழிவதும் இல்லை. அதான் இங்க சாஸ்திரம் சொல்றது. ஆனா இங்க உண்மையிலேயே நமக்குள்ள இருக்க ஆத்மாவா இருக்கிறது ஈஸ்வரன். அவர் உடம்போடு பிறக்கிறது இல்லை, உடம்பு அழிகின்ற பொழுது அழிவது இல்லை. அதே மாதிரி உடம்பினுடைய நிறை குறைகளால அவர் பாதிக்கப்படுவது இல்லை. உடம்பினுடைய சுகம் அவருடைய சுகம் இல்லை, உடம்பினுடைய துக்கம் அவருடைய துக்கம் இல்லை. அது முழுக்க உடம்புக்கு வேறானதாக, உடம்புக்கு சாட்சியானதாக இருக்கின்றது. அது ஒன்றுதான். அதுதான் முதல் லட்சணம். அதனால ஆத்மாவினுடைய முதல் லட்சணம் அது ஏக்கம். உலகத்துல எத்தனை உடல்கள் இருந்தாலும் அதுல பின்னாடி அதற்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஆத்மா ஒன்றுதான். அது பரமாத்மா, அது ஒன்றுதான் முதல் லட்சணம். அதற்கப்புறம் இரண்டாவது லட்சணமா சொல்லப்பட்டது அது மனதை விட இந்திரியங்களை விட வேகமானதுன்னு சென்ற மந்திரத்துல வந்தது. அதனுடைய தாத்பரியம்
மனதுக்கும் இந்திரியங்களுக்கும் அது விஷயம் ஆகாதது. அந்த ஆத்மாவை நம்ம புறத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்க்கிற மாதிரி பார்க்க முடியாது. புறத்துல ஆப்ஜெக்டா நமக்கு புறத்துல இருக்கக்கூடிய இன்னொரு மனிதனை பார்க்கிற மாதிரி, இன்னொரு உடம்பை பார்க்கிற மாதிரி அந்த ஆத்மாவை பார்க்கலாமானா அப்படி பார்க்க முடியாது. அப்படி பார்க்க முடியாதுங்கிறதுனால அது இல்லைன்னு சொல்லலாமான்னா இல்லை, அது பார்ப்பவனுக்கு ஆதாரமாக இருக்கின்றது. அதனால அது புரிந்து கொள்ளத்தக்கது, அறியப்படுவதாக இருப்பது இல்லை. கண்ணால பார்க்கிறோம், பார்க்கிற பொருள் எல்லாம் எதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதோ அதெல்லாம் இருக்குன்னு சொல்றோம். எது கண்ணுக்கு தெரியுதோ அது இருக்குன்னு சொல்றோம். எது நமக்கு கண்ணுக்கு தெரியலைன்னா அந்த பொருள் இல்லைன்னு சொல்லிடுறோம். கண்ணுக்கு தெரியலைனாலே இல்லைன்னு ஆயிராது. ஆனா நமக்கு பழக்கத்துல என்னது, அது பொருள் இருக்கான்னா தேடி பார்த்துட்டு இருக்குன்னு. அப்புறம் தெரியலைனாக்கா இல்லை. ஏன் இல்லைன்னா எனக்கு தெரியவில்லை. இருக்குன்னு எதை வச்சு சொல்ற? தெரிகிறது, இருக்கிறது. தெரியவில்லை என்றால் இல்லை. சரி, இதெல்லாம் அது வெளியே இருக்க பொருளுக்கு. உனக்கு கண்ணு இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்ட என்ன சொல்லுவோம்? நம்ம லட்சணப்படி என்னது? தெரிஞ்சா இருக்கு, தெரியலனா இல்லைன்னா. கண்ணு நமக்கு தெரியல. கண்ணு தெரியலன்னா அது கண்ணை நான் பார்க்கல. எதை நம்ம பார்க்கலையோ அதை இல்லைன்னு சொல்றோம், எதை பார்த்தோமோ அதை இருக்குன்னு சொல்றோம். அப்ப நம்ம கண்ணை நம்மால பார்க்க முடியுதா? நம்ம பார்க்கிறோமான்னு பார்க்கல. அப்ப பார்க்கலேங்கிறதுனால கண்ணு இல்லைன்னு சொல்லிடலாமான்னு சொல்ல முடியாது. அப்ப கண்ணு பார்க்கலைனாலும் கண்ணு இருக்குன்னா எதை வச்சு கண்ணு இருக்குன்னு சொல்றோம்? மற்ற பொருள்களை பார்க்க முடியறதுனால அதை பார்ப்பதற்கான ஒரு சாதனம் இருக்கு, ஆகவே இருக்கிறது. அதனால எதனால கண் அனைத்தையும் பார்க்கிறேன், எதனால நான் அனைத்தையும் பார்க்கிறேனோ அதுதான் கண். கண்ணு இருக்குங்கிறத நாம புரிந்து கொள்ள முடியும், அதை பார்க்க முடியாது. கண்ணால கண்ணை பார்க்க முடியாது. கண்ணால அடுத்தவங்க கண்ணை வேணா பார்க்கலாம், மற்றவங்க கண்ணை பார்க்கலாம், கண்ணாடியில பார்க்கலாமேனா. கண்ணாடியில தெரியறது பிரதிபிம்பம் தான், அது ஒரிஜினல் கிடையாது. அதனால நம்முடைய கண்ணை நம்மால பார்க்க முடியாது, அதே சமயம் புரிந்து கொள்ள முடியும். எது இருக்கிறதுனால என்னால அனைத்தையும் பார்க்க முடிகிறதோ அதுதான் கண் அப்படின்னு என்னால புரிந்து கொள்ள முடியும். அப்புறம் வயசானா இல்லை ஏதோ காரணத்தினால கண்ணு தெரியலேன்னா எதையும் பார்க்க முடியல, கண்ணு தெரியலேன்னு. அப்ப கண்ணு இருக்கு, தெரியுது, தெரியல. அப்ப கண்ணை நம்ம நேரடியா பார்க்கலைனாலும் அந்த பார்க்கும் சக்தி இருக்குங்கிறத வைத்து நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் இருக்கிறது. அதே மாதிரி எது இருக்கிறதுனால உடம்பு இயங்குதோ, வாய் பேசுதோ, கண்ணு பார்க்குதோ, காது கேட்குதோ, மனசு சிந்திக்குதோ, அதுதான் அதற்கு ஆத்மா. அதனால இந்த உடம்பு இயங்குறதுக்கு எந்த ஒரு சக்தி காரணமாயிருக்கோ அந்த சக்தி ஆத்மா, உயிர். அதனால அதை அறியப்படும் பொருளா ஆப்ஜெக்டா பார்க்க முடியாது. அதே சமயம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேங்கிறதுனாலேயே நான் உயிரோட இருக்கிறேன், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப பார்ப்பதற்கு காரணமா ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் உள்ளே இருக்கின்றது. அதே மாதிரி உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறதுனா உலகம் இயங்குவதற்கு காரணமான ஆதாரமான ஒரு பொருள் இருக்கின்றது, அது பரமாத்மா. அதை அப்படித்தான் உணர முடியுமே ஒழிய அதை பார்க்க முடியாது. அதான் சாஸ்திரம் சொல்லுது. அதனால அது இந்திரியங்களுக்கு விஷயம் ஆகாதது, அதே சமயம் அது இருக்குன்னு அறிவால உணர்ந்து கொள்ளத்தக்கது. ஏன்னா அதற்கும் பின்னாடி இந்திரியங்களுக்கும், அது இந்திரியங்களுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்க முடியும், அதற்கு பின்னால் இருக்கிறத பார்க்க முடியாது. அது புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அதனால ஆத்மா அறிந்து கொள்ளத்தக்கது, உணர்ந்து கொள்ளத்தக்கது, பார்க்கத்தக்கது அல்ல. அது ஆப்ஜெக்டா என்னைக்குமே வராது. 2வது லட்சணம். அப்புறம் 3வதா சென்ற பாடல்ல சொல்லப்பட்டது, அதுதான் அனைத்தையும் இயக்குகிறது. 3வது ஆத்ம லட்சணம் அதுதான் கிரண்ய கர்ப்பன் முதலானவர்களுக்கு அதனுடைய கடமைகளை பிரித்து கொடுக்கிறதுன்னு மந்திரம் வந்தது. அப்ப என்னது? அதுதான் அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கின்றது, அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றது, அதுவே அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கின்றது. உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அது இருக்கிறதுனாலதான் கண்ணு பார்க்குது, காது கேட்கிறது. அப்ப கண்ணு பார்க்கறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய சக்தி, காது கேட்பதற்கு காரணமா இருக்கக்கூடிய சக்தி, வாய் பேசுவதற்கு, கை கால்கள் இயங்குவதற்கு காரணமா இருக்கக்கூடிய சக்தி, அதுதான் இந்த உடலினுடைய ஒவ்வொரு பகுதியும் இயங்குவதற்கு காரணமா இருக்கு. வேற மாதிரி சொன்னா அதுதான் உடம்புல இருக்க ஒவ்வொரு பகுதிக்கும் வேலையை கொடுக்குதுன்னா, அதுதான் அதற்கு அந்தந்த வேலையை கொடுத்திருக்கிற ஒரு முதலாளி மாதிரி. தனக்கு கீழே இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்திருக்கிற மாதிரி அவர் உடம்புக்கு ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி
உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுக்கும் அது வேலையை, ஒரு சக்தியை, ஆற்றலை கொடுத்து இருக்கின்றது. சூரியன் இயங்குகிறது, சூரியனுக்குன்னு ஒரு வேலை இருக்கு, சந்திரனுக்குன்னு ஒரு வேலை இருக்கு, மற்ற நட்சத்திரங்கள் இருக்கு, கோள்கள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு இயக்கம் இருக்கு, ஒரு பயன்பாடு, அதற்குன்னு ஒரு வேலை இருக்கு. அது அதனுடைய வேலையை பார்க்குது. அப்ப அதை பிரித்து கொடுக்கிறதுக்கு, பிரித்து கொடுப்பது அதற்கு ஆதாரமா இருக்கக்கூடிய பரமாத்மா தான். அதனால அவர் அத்தியக்ஷக, அவர் அனைத்தையும் இயக்குபவர், ஈஸ்வரன் அங்கதான் சொல்றோம். அந்த இயக்குகின்ற ஆற்றல்னு சொல்ற பொழுது அவரை ஈஸ்வரன் சொல்லுகின்றோம். இது மூன்றாவது. நான்காவதா சொல்லப்பட்டது, அந்த ஆத்மா 2 ரூபங்களில் இருக்கின்றது. அந்த ஆத்மா 2 விதமாக, 2 வடிவங்களில் இருக்கின்றது. ஒன்று அது மாத்திரமா இருக்கிறது, எந்த ரூபமும் இல்லாம அது மாத்திரமா இருக்கிறது. இன்னொரு உடம்போட சேர்ந்து இயங்குகின்ற பொழுது அதற்குன்னு ஒரு வடிவம் இருக்கு. அது உடம்போட, அது உபாதின்னு பார்த்தோம், உபாதிங்கிற லட்சணம் பார்த்தோம். உபாதினா இன்னொன்றோட சேருகின்ற பொழுது அது அதனுடைய தன்மையை அடைந்தது போல இருக்கின்றது. கரண்ட் தான் உதாரணம் பார்த்தோம். கரண்ட் அதுவா இருக்கிற பொழுது கரண்ட் குளிர்ச்சியா இருக்குமா, வெப்பமா இருக்குமா, அது பிரகாசமா இருக்குமா, இல்லை ஓடுமா, காத்து வருமா அப்படின்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. கரண்ட் தான். ஆனா அது ஒரு மின் சாதனத்துக்குள்ள போற பொழுது அதோட தன்மையை இது அடைந்தது போல இருக்கு. கரண்ட் லைட்டோட சேர்ந்தா பிரகாசமா இருக்கு, ஃபேனோட சேர்ந்தா காற்றா வருது, ஏசி ஃப்ரிட்ஜில் போனாக்கா குளிர்ச்சியா வருது, அயன் பாக்ஸ் ஹீட்டரில் போனாக்கா வெப்பமா வருது. அப்ப அது ஒரு உடம்போட சேருகின்ற பொழுது ஒரு குணத்தை அடைந்தது போல அது இருக்கின்றது. அந்த உடம்போட சம்பந்தம் இல்லைன்னா அது அதுவாக இருக்கின்றது. அதுவா இருக்கிற பொழுது நம்ம அதற்கு எந்த குணமும் சொல்ல முடியாது, அதற்கு எந்த தன்மையும் எந்த செயலும் சொல்ல முடியாது. அது இன்னொன்றை சேருகின்ற பொழுது ஒரு தன்மையை அடைந்தது போல இருக்கின்றது. அதே மாதிரி ஆத்மா மாத்திரம் இருக்கிற பொழுது அதற்குன்னு ஒரு லட்சணம் இருக்கு, அது சச்சிதானந்தம்னு சொல்றோம். பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னாடி, உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி பரம்பொருள் மாத்திரம் இருந்தது. அப்படின்னா அவர் எப்படி இருந்தார்? அவர் மாத்திரமா இருந்தார். அவர் கருப்பா சவப்பா, நெட்டையா குட்டையா, ஆனா பெண்ணானா எந்த லட்சணமும் இல்லை, அவராகவே. அதனால குறைந்தபட்சம் லட்சணம் என்னன்னா சச்சிதானந்தம்னா அது இருக்கு, அது அறிவா ஞானமா இருக்கு, அது முடிவில்லாததாக அனந்தமாக இருக்கின்றது, நிறைவானதாக பூர்ணமானதாக இருக்கின்றது. வேற எதையும் சாராம, வேற எதையும் எதிர்பார்க்காம. ஏன்னா அதற்கு அந்நியமா இன்னொன்னு இல்லை. உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி அது மட்டும் இருந்தது, அது மட்டும் இருக்குங்கிறதா பூர்ணத்துவம், நிறைவு. அது அதனுடைய இறப்புக்கு வேற எதையும் சார்ந்து இல்லை, அது மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் அதனுடைய மாயா சக்தியினால உலகத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது அதுவே உலகமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அதான் சொன்னது, உடம்போட சேர்ந்த உடம்பா ஒரு உலகத்துல இருக்கிற பொழுது, ஜடப்பொருள்களோட இருக்கிற பொழுது ஜடப்பொருளா அப்படி அது இருக்கின்றது. அதனால ஜடப்பொருளோட சேருகின்ற பொழுது அதனுடைய சத்தம்சம் மட்டும் வெளிப்பட்டு இருக்கு. உயிருள்ள உடம்போடு சேருகின்ற பொழுது அதோட சித்தம்சமும் வெளிப்படுகின்றது. அப்படி அதனால 2 ரூபம், அந்த ஆத்மாவுக்கு 2 ரூபம். தனித்து தான் மாத்திரம் இருக்கிற பொழுது ஒன்று, உடம்போடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது, உபாதியோட சேருகின்ற பொழுது இன்னொன்று. இதான் 4 லட்சணம் 4வது பாடல்ல பார்த்தது. அதையே இன்னொரு முறை இன்னும் கொஞ்சம் விரித்து 5வது பாடல்ல சொல்லுது. அதனால 4வது பாடல் என்ன கருத்து வந்ததோ அதே கருத்து தான் 5வது ஸ்லோகத்தில், 5வது மந்திரத்திலேயே சொல்லப்படுது. 5வது மந்திரத்தை நம்ம இப்ப தொடங்குகிறோம், படிக்கலாம். அங்க புக் இருக்கு, புக் எடுத்து பாப்பா. நம்ம புக்கில் பார்த்தா 5வது மந்திரம் 13வது பக்கத்துல கடைசியில இருக்கு. 13வது பக்கத்துல கீழே இருக்கு மந்திரம் 5. அது 5ன்னு சம்ஸ்கிருதத்துல போட்டிருக்கு, தமிழ்ல போடலை. 5வது பக்கத்துல கடைசியில இருக்கு. 13வது பக்கத்துல கீழே இருக்கக்கூடிய மந்திரம். அது தமிழ்ல இல்லை, சம்ஸ்கிருதத்துல இருக்கு. ஆனா நம்ம கொடுத்த பேப்பர்ல தமிழ்ல இருக்கும், அது வேணா பார்த்துக்கலாம். தனியா பேப்பர் மந்திரம் மட்டும் இருக்குல்ல, அதுல தமிழ்ல இருக்கும், அதுல பார்த்துங்க. 5 அதுதான் தனியாகவும் எடுத்தேன். ததே ஜதி தன்னே ஜதி
तद्दूरे तद्वन्तिके तदन्तरस्य सर्वस्य तद् सर्वस्यास्य बाह्यतः. இன்னொரு தடவை படிக்கலாம். ததேஜதி தத்தேஜ ததேஜதி தத் ததேஜதி தன்னைஜதி तद्दूरे तद्वन्तिके तदन्तरस्य सर्वस्य तद् सर्वस्यास्य बाह्यतः. तत् येजति तत् न येजति तद् दूरे तत् வு அந்திகே. கீழே தமிழில் இருக்கு. ஸ்லோகம் இது போட்டு தனித்தனியாக பதம் பிரித்து போட்டிருக்கு. ஆனால் அதுவும் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. பரவாயில்ல. தத்தூரே தத்வந்திகே தத் வு அந்திகே தத் அஸ்ய சர்வஸ்ய அந்தஹ தத் அஸ்ய சர்வஸ்ய பாஹ்யதஹ. மந்திரம் இது 4வது மந்திரத்தில் இருக்கிற அதே கருத்து தான் திரும்ப நமக்கு மனதில் உரைக்க வேண்டும் என்பதற்காக அது நுட்பமான விஷயங்கிறதுனால சாஸ்திரம் அதே கருத்தை திரும்ப சொல்லுது. இந்த மந்திரம் அடுத்த மந்திரம் இதே கருத்தை தான் சொல்லுது. அதோட அந்த தெரிந்து கொள்றதுனால என்ன பலன்கிறது அடுத்த மந்திரத்தில் வருது. தத் ஏஜதி முதல்ல பதார்த்தம் பார்க்கலாம், அப்புறம் பாஷ்யம் பார்க்கலாம். முதல் வார்த்தை தத் ஏஜதி. தத்னா அது, ஏஜத்தினா சலிக்கிறது, அது அசைகின்றது, செல்லுகின்றது. ஏற்கனவே போன மந்திரத்தில் பார்த்தது தான். அது செல்லுகின்றது, கச்சதி போகிறது. தது ந ஏஜதி அது செல்வது இல்லை, அசைவது இல்லை. அதனால் ஒன்றுக்கொன்று முரணான லட்சணத்தை சொல்லுது. முதல் வரி முதல் விளக்கம் அது செல்லுகின்றது. அப்புறம் என்னென்ன அது செல்வது இல்லை. அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், அது உடம்போடு சேருகின்ற பொழுது செல்லுகின்றது, உபாதியோடு சேருகின்ற பொழுது போகின்றது, இல்லாத பொழுது அது எங்கும் செல்வது இல்லை. அப்போ என்னது அது போன மாதிரி, அது போகிற மாதிரி இருக்கு. ஒரு குடம் இருக்கு, குடத்துல வெற்றிடம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் ஆகாசம் இருக்கு, அது காற்றும் இருக்கு. அந்த குடத்தை நம்ம எடுத்துட்டு போற பொழுது, குடம் போற பொழுது குடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசமும் அல்லது காற்றும் சேர்ந்து போவதாக இருக்கின்றது. உண்மையிலேயே ஆகாசம் காற்று குடத்தோட சேர்ந்து போகுதான்னா, போகுமானா போக முடியுமானா, போக வேண்டிய தேவை இருக்கான்னா இல்லை. ஆகாசம் சர்வ வியாபகமா எங்கும் இருக்கு. அதனால குடம் எங்கெல்லாம் போகுதோ அங்கே ஏற்கனவே ஆகாசம் இருக்கு. அதே சமயம் குடம்ங்கிற ஒரு உபாதி வடிவம் இருக்கிற பொழுது அதற்குள்ள அதை நகர்த்துற பொழுது அதற்குள்ள இருக்க ஆகாசமும் சேர்ந்து நகர்வது போல இருக்கின்றது. இல்லை தண்ணிக்குள்ள ஒரு குடத்தை உள்ள வச்சோம்னா அது தண்ணீர் நிறைந்த பிறகு தண்ணிக்குள்ள குடத்தை நகர்த்தினா, ஆற்றுல கிணத்துல அந்த குடத்தை நகர்த்தினா அந்த குடத்துக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணீரும் சேர்ந்து நகர்வது போல இருக்கும். உண்மையிலே போகுதானே, அது ஏற்கனவே தண்ணிக்குள்ளதான் இருக்கு, உள்ளே வெளியே தண்ணீர் தான் இருக்கு. அதே மாதிரி வெற்றிடத்துல உள்ளே வெளியே ஆகாசம் தான் இருக்கு. அந்த குடம் போற பொழுது உள்ள இருக்க ஆகாசமும் நகர்வது போல இருக்கு. அதனால வெறும் ஆகாசமா பார்த்தா அது நகர்வது இல்லை, குடத்தோட சேர்த்து பார்க்கிற பொழுது நகர்ந்தது போல இருக்கின்றது. அதான் இங்க. அதனால அந்த ஆத்ம தத்துவம் அது அசைகின்றது, அது அசைவது இல்லை. ஏன் அப்படி சாஸ்திரம் சொல்லுதுன்னா, அது உடம்போட சேர்ந்து ஜீவன்னா உடம்பு விகாரம் அடைகின்ற பொழுது, உடம்பு மாறுபாடு அடைகின்ற பொழுது அதுவும் மாறுபாடு அடையுதுன்னு ஆயிரும். அப்புறம் உடம்ப அழிஞ்சு போச்சுன்னா அதுவும் அழிந்தது, ஆத்மா செத்து விட்டதுன்னா அப்படித்தான் சொல்லணும். அப்படி ஆயிட்டாக்க அதுல ஒன்றும் விஷயம் இல்லை. அப்படி இல்லைன்னு உணர்த்துவதற்காகத்தான் சாஸ்திரம் சொல்லுது. அது அதோட சேர்ந்து இருந்தாலும் வாஸ்தவமா அதனால பாதிப்பு அடையாததாக இருக்கின்றது. பல்பு பீஸா போயிட்டாக்க அதனால கரண்ட்டுக்கு என்னன்னா, கரண்ட் ஒன்றும் இல்லை, கரண்டாகவே இருக்கு. பல்பு எரியுதுன்னா பல்பு நல்லா இருந்தா எரியுது, பல்பு பீஸ் போயிட்டா எரியலைங்கிறதுனால கரண்ட்டுக்கு ஏதாவது நஷ்டமான அது ஒன்றும் இல்லை. இது வேற அது வேற. பல்புக்கு வேற கரண்ட் இருக்கு. பல்பினுடைய அழிவு மின்சாரத்தினுடைய அழிவு அல்ல. அதை புரிந்து கொள்வதற்காகத்தான், அது அதற்கு வேறானதுன்னு காட்டுவதற்காகத்தான் சாஸ்திரம் ஆத்மாவுக்கு 2 லட்சணம் சொல்லுது. மின்சாரம் இல்லாம லைட் இல்லை, ஆனா லைட் இல்லாம மின்சாரம் இருக்கும். அதான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஆத்மா இல்லாம உடம்பு இல்லை, ஆனா உடம்பு இல்லாம ஆத்மா இருக்கும். கடவுள் இல்லாம உலகம் இல்லை, ஆனா உலகம் இல்லாம கடவுள் இருப்பார். அதனால கடவுள் அழிவற்றவர், உலகம் அழியக்கூடியது. ஆத்மா அழிவற்றது, உடல் தோன்றி மறையக்கூடியது, அழியக்கூடியது.
ஏன்னா நமக்கு விஷயம் என்னன்னா, அழியக்கூடிய உடம்போட நம்ம சேர்த்துக்க போறோமா, அழியாத கடவுளோட நம்ம சேர்த்துக்க போறோமா? அதான். உடம்போட சேர்த்தா நாம அழிய போறோம்ங்கிற துக்கம் இருக்கு. அழியாத ஆத்மாவோட நம்மை சேர்த்து கொண்டு நான் ஆத்மான்னு புரிந்து கொண்டா எனக்கு அழிவில்லை. அதான் விஷயம். அதான் ஞானம். நம்ம மனசு தான் இருக்கு, உடம்பு தான் இருக்கு அப்படின்னு அந்த பிரதிபிம்பமா நம்ம நினைத்து அதோட நம்ம சேர்த்து கொண்டா நமக்கு பிறப்பு இறப்பு உண்டு. ஆத்மா என்ற ஆத்மாவோட சேர்த்து கொண்டா பிறப்பு இறப்பு இல்லை. பின்னாடி அடுத்து விளக்கம் பார்க்கலாம். ஆனால் சாஸ்திரம் இதை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் அப்படி சொல்லுது. உடம்பு வேற, ஆத்மா வேற. அதே சமயம் ஆத்மா இல்லாமல் உடல் இல்லை, உடல் இல்லாமல் ஆத்மா இருக்கும். அதனாலதான் 2 லட்சணமும். உடம்போட சேருகின்ற பொழுது அது இயங்குவது போல இருக்கின்றது, இல்லாத பொழுது அது எந்த இயக்கமும் இல்லாமல் இருக்கின்றது. அதே மாதிரி அடுத்த லட்சணமும் அதான். தத் தூரே தத் உ அந்திக்கே. அது ரொம்ப தூரத்துல இருக்கின்றது, அது மிக சமீபத்தில் இருக்கின்றது. ரொம்ப தூரமாகவும் அது இருக்கு, மிக அருகிலும் அது இருக்கின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எங்கும் இருக்கிறதுன்னு அர்த்தம். அது சர்வ வியாபகமா எங்கும் இருக்கிறது. இப்ப ஆகாசம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? எங்கேயோ இருக்கு, தொலை தூரத்துல இருக்குன்னு. ஆகாசம் ஸ்பேஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா வானத்தை பார்த்தோம், மேலதான் நின்று பார்ப்போம். ஆகாசம் எங்கேன்னா ஆகாயம் மேலே பாதாளம் கீழேனா. அதனால ஆகாசம்னா அது மேல எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது மேல எங்கேயோ இருக்குங்கிறதும் உண்மைதான். அது எங்கேயோ தொலை தூரமா அதுக்கு எல்லை இல்லாம பறந்து விரிந்து இருக்கு, தொலை தூரத்துல ஆகாசம் இருக்கு. ஆனா அங்க மட்டும்தான் இருக்கா, பக்கத்துல இல்லையான்னா இங்கேயும் இருக்கு. நம்ம ஆகாசத்துல தானே இருக்கோம், பூமி ஆகாசத்துல தானே இருக்கு, பூமியே ஆகாசத்துல தானே மேந்து கொண்டு இருக்கு. அப்ப ஆகாசம் எங்கேயோ நட்சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறது இல்லை. இந்த பூமியை சுற்றி இருக்கிறதும் ஆகாசம்தான், ஆகாசத்துலதான் பூமி இருக்கு. அதனால ஆகாசம் எங்க இருக்குன்னா அது அங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு, எங்கும் இருக்கு. அதான் அதை நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக அது தூரத்துல இருக்கு, மிக அருகிலும் இருக்கிறது அப்படின்னா எங்கும் இருக்கிறதுன்னு. அப்புறம் ஆச்சாரியர் அதற்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறார். நம்ம பாஷ்யம் படிக்கிற போது பார்க்கலாம், இன்னொரு சுவாரஸ்யமான அர்த்தம் கொடுக்கிறார். அங்க பார்க்கலாம், பாஷ்யம் பார்க்கிற போது பார்ப்போம். அடுத்தது, அது தத் அஸ்ய சர்வஸ்ய அந்தக, அது எல்லாவற்றும் உள்ளும் இருக்கிறது, அனைத்துள்ளும் அது இருக்கின்றது. உலகத்துல என்னெல்லாம் பொருள் இருக்கோ அதற்குள் அது இருக்கின்றதுனா அதற்கு ஆத்மாவாக, அதற்கு ஆதாரமாக அது இருக்கின்றது. எல்லா பானைகளுக்குள்ளும் ஆகாசம் இருக்கிறதுனா எல்லாவற்றுள்ளும் அது இருக்கு. எத்தனை பானை பண்ணாலும் அந்த இடத்துல உடனே ஆகாசம் வந்துருது. குயவன் பானையைத்தான் பண்றான், பானையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஆகாசத்தை எடுத்து போடுறானா? அவன் பண்றது மண்ணா, வெறும் பிண்டமா மண்ணா உருண்டையா இருந்ததை ஒரு வடிவத்துக்கு பிடிச்ச உடனே உள்ள ஆகாசம் வந்துருது. அப்பானையை மட்டும்தான் அவன் பண்றானே ஒழிய உள்ள இருக்கக்கூடிய ஆகாசத்தை குயவன் பண்றது இல்லை. ஆனா அதற்குள்ள ஆகாசம் வந்து விடுகிறது. அப்படி உலகத்துல எந்த பொருள் தோன்றினாலும் அதற்குள்ள அதற்கு ஆதாரமாக ஆத்மாவானது இருக்கின்றது. அதனால அனைத்துள்ளும் அது இருக்கின்றது. கண்ணாடியில சூரியனுடைய பிரதிபிம்பம் இருக்கிறதுனா அப்ப சூரியன பிரதிபிம்பம் எங்க இருக்குன்னா, சூரியன் எங்க இருக்குன்னா கண்ணாடிக்குள்ள இருக்கிறாருன்னா. கண்ணாடிக்குள்ள தெரியுதுல்ல, நமக்கு சூரியன் தெரியுதுன்னா அப்ப கண்ணாடிக்குள்ள சூரியன் இருக்கின்றது. அதனால மலர்மிசை ஏகினான்னா அப்ப நம்மளுடைய ஹிருதயத்துல அவர் ஆத்மாவா சாட்சியா அங்கே இருக்கின்றார். அதுக்கப்புறம் உள்ள மட்டும்தான் இருக்காரான்னா அது தத் அஸ்ய சர்வஸ்ய பாக்கியதக, அது அனைத்திற்கு வெளியேயும் உள்ளது. அதனால உள்ள இருக்கிறது மட்டும் இல்ல, வெளியேயும் உள்ளது, அனைத்திற்கு வெளியேயும் அது உள்ளது. அப்போ உள்ளே வெளியேங்கிற பாகுபாடு இல்லாமல் எங்கும் இருக்கிறது. இப்போ குடத்துக்குள்ள ஆகாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா உண்மைதானே? உண்மைதான். குடத்தை பண்ண உடனே குடத்துக்குள்ள ஆகாசம் வந்துடுது. அப்போ குடத்துக்குள்ளதான் ஆகாசம் இருக்கா, வெளியே இல்லையான்னா வெளியேயும் இருக்கு. அதனால வெளியேயும் ஆகாசம் இருக்கு, அது குடத்துக்குள்ளேயும் இருக்கு. அந்த மாதிரி ஹிருதயத்துல இறைவன் இருக்கிறார்னா அப்ப ஹிருதயத்துல மட்டும்தான் இருக்காரா, வெளியே இல்லையான்னா அவர் எங்கும் இருக்கிறார். அதனால ஹிருதயம் வர்ற பொழுது அதுல பிரதிபிம்பமா வர்றார். சூரியன் கண்ணாடியில சூரியன் தெரியுதுன்னா சூரியன் அங்க பிரதிபிம்பமா இருக்கிறார், அங்க மட்டும்தான் இருக்காரான்னா இல்ல, ஒரிஜினல் சூரியன் வெளியே இருக்கிறார்னா. அல்ல, ஒரு சூரியன் பல பிரதிபிம்பங்களாக இருக்கின்றது. அதே மாதிரி ஒரு ஆத்மா பல உடல்களுக்குள் உள்ளே இருக்கின்றது. அப்புறம் அவர் வெளியேயும் இருக்கிறார். இதற்கான விளக்கம் பாஷ்யம்.
இதற்கு ஒரு முகவுரை ஒரு வரியில முகவுரை கொடுத்திருக்கிறார் ஆச்சாரியர். நான் சம்ஸ்கிருதத்துல சொல்றேன், அப்புறம் தமிழ் அர்த்தம் பார்க்கலாம். ந மந்த்ராணாம் ஜாமிதா அஸ்தி இதி பூர்வமந்த்ரோக்தம் அபி அர்த்தம் புனராக தத்யேஜதி இதி. இதற்கு சங்கராச்சாரியர் கொடுக்கிற முகவுரை புக்குல தமிழ்ல மேல இருக்கு. ந மந்த்ராணாம் ஜாமிதா அஸ்தி. மந்த்ராணாம் ஜாமிதா ந அஸ்தி. மந்திரங்களுக்கு சோம்பல் என்பது இல்லை. அதாவது வேதமானது, உபனிஷத்தானது மந்திரங்களை சொல்றதுக்கு சோம்பல் படுவது இல்லை. அதாவது ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்லுது. அதாவது ஒரு தடவை சொல்லியாச்சே திரும்ப ஏன் சொல்லணும்னு நினைக்கிறது இல்லை. எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லும். அதை சொல்றதுக்கு அது சலிப்பது இல்லை. மந்திரங்கள் அது வேதமா இருக்கலாம், அல்லது வேதத்தை சொல்லுகின்ற குருவா இருக்கலாம். சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்வதற்கு சலிப்பது இல்லை. எவ்வளவு தடவை கேள்வி கேட்டாலும் சொல்லிகிட்டே இருப்போம். சொல்றது ஒரே விஷயம்தான். எத்தனை வருஷம் பாடம் எடுத்தாலும் எடுத்துக்கொண்டே இருப்போம். எடுக்கிற சப்ஜெக்ட் ஒண்ணுதான். புக்கு வேற வேற பேர்ல இருக்கலாம், உள்ள இருக்கக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். தத்துவ போதத்துல என்ன இருக்கோ அதான் பிரம்மசூத்திரம் வரைக்கும். எத்தனை உபனிஷத் படிச்சாலும் அதே தான் விஷயம். ஆனா அதை சலிக்காம திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்போம். அவ்வளவு அதனால்தான் நமக்கு அவ்வளவு சாஸ்திரம் இருக்கு. நமக்கு சாஸ்திரம் பார்த்தா உபனிஷத்துகள்னு பார்த்தாலே அதுவே எண்ணற்றது இருக்கு. அது உபனிஷத்தை மையமாக கொண்டு எண்ணற்ற நூல்கள் இருக்கு. அப்ப இந்த சாஸ்திரம் ஒரு தர்மத்தை, ஒரு ஞானத்தை எடுத்து சொல்வதில் சோம்பல் படுவது இல்லை. அதனால திரும்ப திரும்ப ஏன் திரும்ப திரும்ப சொல்லுதுன்னா, எத்தனை சொன்னாலும் நமக்கு உரைக்க மாட்டேங்குது, நமக்கு புரிய மாட்டேங்குது, உள்ள போக மாட்டேங்குது. அதனால சொல்லிக்கொண்டு அது இருக்கு. அதனால அன்புனால கருணையினால சொல்லுது. அது மட்டுமல்ல, அந்த விஷயம் அதிநுட்பமானதா இருக்கு. சூக்ஷ்மமான விஷயத்தை பலமுறை சொன்னாதான் நமக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கும். பலமுறை கேட்டதுக்கு அப்புறம் தான் அது ஆமா ஏதோ உண்மை இருக்கு அப்படின்னு புரிய வரும். அப்புறம் தொடர்ந்து திரும்ப திரும்ப கேட்கிற பொழுது புரியும். ஏன்னா நம்ம புத்தி சக்தி இயல்பா அப்படித்தான். இப்போ குழந்தையா இருக்கிற பொழுது சாதாரண விஷயத்தை கூட அது திரும்ப திரும்ப கேட்கும். குழந்தை ஒரே கேள்வியே திரும்ப திரும்ப கேட்கும். நமக்கு தான் சலிப்பு வரும். ஏன் கேட்டதையே கேட்டு இருக்க, அது சும்மா இருறான்னு சொல்லுவோம். ஆனா அப்படி சாஸ்திரம் சலிப்படைகிறது இல்லை. எத்தனை தடவை கேட்டாலும் திரும்ப திரும்ப அது சொல்லிக்கொண்டே இருக்கும். அதான் சொல்றாரு. அதனால ஆச்சாரிய அப்படி சொல்றார். மந்த்ரானாம் ஜாமிதா அஸ்தினா, ஜாமிதா நாஸ்தினா. இந்த வேதத்துக்கு, உபனிஷத்துக்கு மந்திரங்களை சொல்றதுல சோம்பல் இல்லை. அதனால பூர்வ மந்திர உக்தம் அப்படி ஏற்கனவே சொன்ன அந்த மந்திர அர்த்தத்தையே, அதே அர்த்தத்தை புனராக, அதையே மீண்டும் சொல்லுகின்றது, திரும்ப சொல்லுகின்றது. நமக்கு புரியறதுக்காக அது மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றது. அது நம்மளுடைய மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றது. அதனால ஒன்றும் புரியறது, திரும்ப திரும்ப கேட்டால் தான் நுட்பமான விஷயம் புரியும். அதனால பலமுறை, ஒரு முறைக்கு பலமுறை கேட்கணும். அப்புறம் கேட்டு புரிஞ்சிருச்சுனாலும் அது மறக்காம இருக்கிறதுக்கு திரும்ப திரும்ப அதை நம்ம படிக்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும். ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு பாடத்தை நடத்திடுறாங்க, நடத்திட்டு ஹோம்ஒர்க்னா அதே கேள்வியை 10 தடவை எழுதிட்டு வாடினா, அதுக்கான இதை 10 தடவை, அந்த போயத்தை 10 தடவை எழுதிட்டு வாடினா, அதான் புரிஞ்சு போச்சேன்னா. புரிஞ்சு அப்புறம் போச்சு. கொஞ்ச நாள் அடுத்த நாள் கேள்வி கேட்டா இப்போ புரிஞ்சிருச்சு, அடுத்த நாள் கேட்டாக்கா இல்ல பரீட்சையில கேட்டா போச்சு மறந்துருச்சும்பா. அப்ப அது மறக்காம இருக்கணும்னா புரியறது ஒண்ணு, அபியாசம் பண்ணணும். அப்ப அபியாசத்துக்கு ஒரு தடவைக்கு 10 தடவை படிக்கணும், 10 தடவை எழுதணும். அதனால தினம் எக்ஸாம் தான். ஸ்கூல்ல பார்த்தா 10th 11th பார்த்தாக்கா தினம் எக்ஸாம் வைக்கிறான். அதே பாடம் தான், ஒரு வருஷமா அதே பாடத்தை திரும்ப திரும்ப பரீட்சைன்னு வச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அதே தான் உபனிஷத்தும் திரும்ப அதே கருத்தை சொல்லுது. நமக்கு ஒன்று புரிய வேண்டும் என்பதற்காக, இன்னொன்று மறந்துவிடக்கூடாது என்பதற்காக. பாஷ்யார்த்தம். அதனால தமிழ்ல பார்த்தோம்னாக்கா, மந்திரங்களுக்கு சோம்பல் இல்லையாகலின் முன் மந்திரத்தில் புகன்ற பொருளினை மீண்டும் புகழ்கின்றது. புகழ்கின்றதுன்னா சொல்லுகின்றதுன்னு அர்த்தம். மீண்டும் அதே கருத்தை உபனிஷத் சொல்லுகின்றது. பாஷ்யம். நான் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறத சொல்றேன், திரும்ப சொல்லலாம், அப்புறம் தமிழ் அர்த்தம் பார்க்கலாம். ரொம்ப சுருக்கமாக தான் பாஷ்யம் சொல்லியிருக்கிறார். ஏன்னா சென்ற மந்திரத்தில் வந்த அதே கருத்து தான், அதனால ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கு. பாஷ்யம் இருக்கு. ததந்தஹ
இல்லை, சரி, அது இல்லை முதல்வர். தத் ஆத்ம தத்துவம் யத் பிரகிருதம் தத் ஏஜதி சலதி தத் ஏவ ச ந ஏஜதி ந ஏவ சலதி ஸ்வதः அச்சலம் ஏவ அச்சலம் ஏவ சத் சலதி இவ இத்யர்த்தः. கிஞ்ச தத்தூரே वर्षकोटि शतैः अपि अभिदुषाम् अप्राप्तत्वात् दूर इव तद्वु अन्तिके इति चेतः तद्वन्तिके समीपे अद्यन्तमेव विदुषाम् आत्मत्वात् न केवलं दूरे अन्तिके च. தத் தத் ஏஜதி என்று மந்திரம் ஆரம்பிக்குது. தத்துனா அது அப்படின்னு அர்த்தம். அதுனா எது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை, அதுக்காக ஆச்சாரிய விளக்கம் கொடுக்கிறார். அதுனா நம்ம வேற எதையாவது நினைத்து கொள்ளக்கூடாது. அது ஆத்ம தத்துவம். யத் பிரகிருத்தம், இது வரைக்கும் சென்ற மந்திரத்துல நம்ம எந்த ஆத்மாவை பற்றி பேசி கொண்டிருந்தோமோ அந்த ஆத்மாவானது. நல்லா, தத்துங்கிறது ஆத்மாவை குறிப்பது. தத்துங்கிற வார்த்தை இந்த இடத்துல தனோதி அப்படிங்கிற ரூட்ல, தனு அப்படிங்கிற ரூட்ல இருந்து வந்தது. வியாபகமாக இருக்கக்கூடியது, எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய அது. அதுக்கு தத்துன்னு பேர். தத்துன்னு நம்ம எதை சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம். தத்துனா அதுன்னு அர்த்தம். தத்துங்கிற வார்த்தைக்கு, சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தத்துனா தேட், திஸ் அப்படின்னு, தேட்டுன்னு அர்த்தம், அதுன்னு அர்த்தம். அதுன்னு எதை குறிப்பிட முடியும்? அதுங்கிறது ப்ரோனவுன். அதனால் எந்த நவுனுக்கு வேணாலும் மாற்ற அதுங்கிறத போடலாம். முதல்ல ஒரு பேரை சொல்லிட்டு அப்புறம் அவர்னு சொல்லலாம், அவள்னு சொல்லலாம், அதுன்னு சொல்லலாம். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான ப்ரோனவுனா அதுங்கிறது இருக்கு. புது பெயர், சர்வநாம. சர்வநாமம்னா அனைத்தையும் குறிப்பிட முடியும். அதுங்கிறதன் மூலமா அனைத்தையும் பேர் தெரிஞ்சா பேர்னு அவர் பேரை சொல்லி கூப்பிடுவோம். பேர் தெரியலன்னா என்ன சொல்லுவோம்? அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லுவோம். அவரையோ அவளையோ அல்ல அதுன்னா ஏதோ ஒரு பொருளை குறிப்பிடுவோம். அப்போ அதுங்கிறது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் பொதுவான ஒரு பெயரா இருக்கு. அதனால எல்லா பொருள்களுக்கும் ஆதாரமா இறைவன் இருக்கிறாருங்கிறதுனால அதுங்கிறது இறைவனை குறிப்பதாக இறைவனுக்கான ஒரு பெயரா இருக்கு. அதனால இறைவனை நம்ம அவன்னு சொல்லலாம், அவள்னு சொல்லலாம், அதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் சொல்றோம். இறைவனை நம்ம எல்லா எப்படியும் பயன்படுத்துறோம். குறிப்பிட்டு முருகா, கிருஷ்ணா, கோவிந்தான்னு சொல்றோம், அல்லது அவன்னு சொல்றோம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின. எவன் அருளாலே? அவன்கிறது பொதுவாக கடவுள், அவ்வளவுதான். அவன்னா ஈஸ்வரன் மகாவிஷ்ணு எப்படி வேணாலும் போட்டுக்கொள்ளலாம். அவர் திருவாச்சகத்தில் இருக்கிறதுனால சிவன்னு வச்சுக்கிறோம். வேற எங்க போட்டாலும் அவன்கிறது எந்த கடவுளை குறிக்கும். அதனால அவன்னாலே அது கடவுளை குறிக்கிறது, அவ்வளவுதான். அதனால தத்துங்கிறது ஆத்ம தத்துவம். அந்த ஆத்ம தத்துவம், ஆத்மாவானது எது? நம்ம சென்ற மந்திரத்துல எந்த ஆத்மாவை பத்தி பேசணுமோ அந்த ஆத்மாவானது ஏஜதி. ஏஜதினா சலிக்கிறது. அங்க தமிழ்ல வார்த்தை இருக்கு, ஏஜதி. தத்துங்கிறது தமிழ்ல அந்த ஸ்லோக அர்த்தத்துக்கு கீழே, மந்திரார்த்தத்துக்கு கீழே சாயிம்னு போட்டிருக்கு. அதுல படிக்கிறோம் 14வது பக்கத்துல. சாயிம்னா சாங்கர பாஷ்யம்னு அர்த்தம், விளக்க உரை. சங்கரர் எழுதின விளக்க உரை, சுருக்கமா சாயிம்னு போட்டிருக்கு. தத்துங்கிற மந்திர வார்த்தைக்கு ஆத்ம தத்துவம்னு அர்த்தம். ஆத்ம தத்துவம் எது? நம்ம பேசி கொண்டு இருக்கக்கூடிய எது பிரகிருத்தமோ அது. அதுக்கப்புறம் ஏஜதி. ஏஜத்தினாக்கா சலிக்கிறது. சலிக்கிறதுனாக்கா இருக்கிறத விட்டு நகர்ந்து போறது, சலனமாகிறது அப்படின்னு அர்த்தம். அதுவே அதுக்கப்புறம் என்னது? ந ஏஜதி. நேஜனா ஸ்வயமாக சலிக்கிறது இல்லை. வாஸ்தவமா அது எங்கேயும் போறது இல்லை. ஆனா அது ஒரு உடம்போட சேருகிற பொழுது, உபாதியோட சேருகின்ற பொழுது போவதாக இருக்கின்றது. ஆகாசமா இருக்கான். ஆகாசம் தனியா அது எங்கேயும் போறதில்லை, வர்றதில்லை. ஆனா ஒரு பானையை நகர்த்துற பொழுது அதற்குள்ள இருக்க ஆகாசம் நகர்வது போல இருக்கின்றது. அதனால ஸ்வயமேவன்னு சொல்லியிருக்கார். தானாக வாஸ்தவமா அது நகர்வது இல்லை. ஸ்வயமாக சலிப்பற்றதே சலிப்பது போன்று என்பது பொருள். அதனால
யதார்த்தமா அது நகர்வது இல்லை, ஆனா நகர்வது போல அது இருக்கின்றது. அதுக்கப்புறம் தத்தூரே, அது ரொம்ப தூரத்துல இருக்கின்றது. ரொம்ப தூரத்துல இருக்குங்கிறதுக்கு ஆச்சாரியர் அர்த்தம் கொடுக்கிறார். அது அவித்வாம்சக, இந்த ஆத்மாவை பற்றி அறியாதவர்களுக்கு வருஷ கோடி சதைஹி அபி அபிதுஷாம் அப்ராப்தத்வா தூர இவ, கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆனாலும் ஆத்மாவை அறியாதவனுக்கு அது அடையப்படாமலே இருக்கின்றது. அதனால அது தூரமா இருக்குன்னா, ஒரு பொருள் முன்னாடியே இருந்தாலும் அந்த பொருளை பற்றி அறிவு நமக்கு இல்லைன்னா தூரமா இருக்குன்னு அர்த்தம். தெரியலன்னா அர்த்தம், கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் அதோட மதிப்பு தெரியலைனாக்கா, அது என்னன்னே நமக்கு தெரியலைனாக்கா அது தூரமா இருக்கிற மாதிரி தான். அது மாதிரி ஆத்மா சர்வ வியாபகமா இவனுடைய சொரூபமாகவே இருக்கு. அதனால அது தூரமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆகாசம் தூரமா இருக்குன்னு நம்ம அறியாமையில சொல்றோமே ஒழிய, ஆனா அது எங்கும் இருக்கு. ஆகாசத்துல நாம இருக்கிறோம். அதனால ஆகாசம்னா எங்கேயோ இருக்கு, நாம எங்கேயோ இருக்கோம் அப்படின்னு நம்ம விவகாரத்துல சொல்றோம். உண்மையிலே என்னது, ஆகாசத்துலதான் பூமி இருக்கு, ஆகாசத்துலதான் நாம இருக்கிறோம். ஆகாசம் இல்லைன்னா நாம இல்லை. அது மட்டும் இல்ல, நமக்கு உள்ளேயும் ஆகாசம் தான் இருக்கு. அதானே, உள்ளேயும் ஆகாசம், உள்ள வயிற்றுக்குள்ள ஆகாசம் இருக்குல்ல, அதனால தானே இட்லியை போட முடியுது. வயிற்றுக்குள்ள இடம் இல்லைன்னா இட்லி போட முடியுமா என்ன? வயிற்றுக்குள்ள ஆகாசம் இருக்கு. அதனால உள்ள ஆகாசம் இருக்கு, வெளியே ஆகாசம் இருக்கு. ஆகாசத்துலதான் நாம இருக்கிறோம். ஆகாசம் இல்லைன்னா நாம இல்லை. ஆனா ஆகாசம் எங்க இருக்குன்னா எங்கேயோ இருக்குன்றாங்க. அதான் அப்ப என்னது, அதை பற்றி ஆராயாத வரைக்கும், அதை பற்றி சிந்திக்காத வரைக்கும், அதை பற்றி தெரிந்து கொள்ளாத வரைக்கும் அது அறியப்படாமல் இருக்கின்றது. அதான் சொல்றார், இந்த ஆத்மா அனைவருக்கும் ஆதாரமா இருந்தாலும், ஆத்மா இல்லாம நாம இல்லை என்றாலும், அறியப்படாத வரைக்கும் அது எங்கேயோ தொலை தூரத்துல இருப்பதாக நினைக்கப்படுகின்றது. அதனால ஈஷா வாசியம் இதம் சர்வம்னு தொடங்குச்சு. இப்போ ஈஸ்வரன் எங்க இருக்கிறார்னா, ஈஸ்வரன் எங்கேயோ கைலாசத்திலேயோ வைகுண்டத்திலேயோ இருக்கிறாருன்னு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனா அவரு அங்கெங்கே நாள்படி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருள். அவர் எங்கேயும் இருக்கிறார். எங்கேயும் இருக்கிறார்னு சாஸ்திரம் படித்து நம்மளால புரிந்து கொண்டாத்தா எங்கேயும் இருக்கிறார்னு சொல்ல முடியும். அதில் பிரகலாதன் சொன்னானே, அவர் எங்க இருக்கிறார்னா தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியுது, அவங்க அப்பாவுக்கு தெரியல. அதனால அவருக்கு தெரியல எங்க இருக்கார், எனக்கு தெரியலையேன்னா, எனக்கு தெரியுதுன்னா எங்க இருக்கிறார், கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கிறார்னு சொல்றான். அப்ப விவேகம் இருந்தா அது இருக்கிறது, விவேகம் இல்லைன்னா அது இல்லை. அதான் அதனால தூரங்கிற பொழுது ஆச்சாரியர் அது தூரமா இருக்குன்னா அது அறியாதவர்களுக்கு வெகு தொலைவில் இருக்கு. அவர் அறியாமையில இருக்கிற வரைக்கும் எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் அவர் அது அது தொலைவிலேயே இருக்கு. அதனால எவ்வளவு ஸ்கூல் பாடம் படிச்சாலும், எவ்வளவு லௌகிக்க கல்வி எவ்வளவுதான் படிச்சாலும், எவ்வளவு பெரிய வித்வானா இருந்தாலும், ஆத்மாவை சொல்லுகின்ற ஆத்ம வித்தியை படிக்கலைன்னா, இந்த உபனிஷத் ஆத்மீக சாஸ்திரங்களை படிக்கலைன்னா அவனுக்கு கடவுள் தெரியாததாகவே இருக்கும், ஆத்மா தெரியாததாகவே இருக்கும். கடைசி வரைக்கும் நான் யாருன்னு தெரியாமலே உலகத்துல இருக்க அத்தனை பத்தியும் படிச்சுட்டு போயிடுவான். அத்தனையும் ஆராய்ச்சி பண்றான், அத்தனையும் படிக்கிறான். ஆனா ஆராய்ச்சி பண்ற நான் யாருங்கிறத அவனுக்கு தெரிஞ்சு கொள்ளாமலே போடுறான். ஏன்னா அதை பத்தி ஆராய்ச்சி அவன் பண்ணவே இல்லை. அதுதான் சொல்றார். நல்லது, அறியாத வரைக்கும். அதனால தமிழ்ல நமக்கு என்ன இருக்கு, அவித்வான்களுக்கு 100 கோடி வருஷங்களாலும் அடையப்படாமையின். அதை பற்றிய சாஸ்திரத்தை, அதை பற்றி ஆராய்ச்சி செய்யாத வரைக்கும், அதை விட்டுட்டு வேற எதை படித்தாலும் எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் தூரம் போன்று இருக்கின்றது. அது தூரத்தில் இருப்பது போல அறியப்படாததாகவே இருக்கின்றது. அதுக்கப்புறம் என்னது, தத்வு அந்திகே என பகுக்க. அந்த வார்த்தை தத்வந்திகேன்னு மந்திரத்தில் இருக்கு. அந்த தத்வந்திகேங்கிற தத் உ அந்திகேன்னு 3 பதமா பிரிக்கணும். அதான் சொல்றார், தத் உ அந்திகே என பகுக்க. அப்படி பகுத்த பிறகு அர்த்தம் என்னது, அது அத்தியந்த சமீபத்தில் இருக்கின்றது. அந்திகேனா ரொம்ப பக்கத்துல இருக்கு. நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற பொருள் என்ன, நாம தான். ஆமாதான், இன்னும் பக்கத்துலன்னா இது பக்கத்துல இருக்குன்னு சொல்லலாம், இல்ல ட்ரெஸ் பக்கத்துல இருக்குன்னு சொல்லலாம், இன்னும் பக்கத்துலன்னா உடம்பு பக்கத்துல இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப பக்கத்துல என்ன, நாம தான். அதனால ரொம்ப பக்கத்துல இருக்கிறது ஆத்மாதான். அதனால அது மிக சமீபத்தில், சமீபத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் விட மிக சமீபத்துல இருக்கிறது நாம தான். அதனால மிக சமீபத்தில் இருக்கு. அதே சமயம் அறியப்படாத வரைக்கும் அது மிக தொலைவில் இருக்கின்றது. அது ஆச்சரியம். நமக்கு ரொம்ப பக்கத்துல நாமவே இருக்கிறோம், ஆனா அது தெரியாத வரைக்கும்
எங்கேயோ தொலைவில் இருக்கின்றது. ஆத்மாதான், இறைவன் தான் ஆத்மாவாக இருக்கிறார். ஆனா இறைவன் தான் ஆத்மாவாக இருக்கிறார்னு தெரியாத வரைக்கும் இறைவன் எங்கேயோ இருக்கிறார். இன்னும் சொல்ல அடுத்தபடி எங்கேயோ இருக்கிறார் நம்பினா கூட பரவாயில்ல, இறைவன் இல்லவே இல்லைன்றான். ஏன்னா தெரியல. அதனால தெரிஞ்சா எது கண்ணுக்கு முன்னாடி தெரியுதோ அதான் இருக்கு, தெரியலைன்னா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். சாஸ்திரம் என்ன சொல்லுது? இறைவன் தான் ஆத்மாவாக இருக்கிறார், நீதான் அதுன்னு சொல்லுது. அதனால இவனே இறைவனாக இருந்து கொண்டு இறைவன் இல்லவே இல்லைங்கிறான். இறைவன் இங்க இருக்கிறார்னு தெரியல, அல்லது இறைவன் எங்கேயோ இருக்கிறார், அல்லது இறைவன் இல்லவே இல்லைன்னு சொல்றோம். சாஸ்திரம் என்ன சொல்றது? இறைவன் இல்லைன்னா நீயே இல்லைன்னு. இறைவன் தான் ஆத்மாவாக இருக்கிறது, அது நீதான்னு சாஸ்திரம் சொல்லுது. அது அறியாத பொழுது இல்லவே இல்லைன்னு நினைக்கிறோம். அதனால உயிர் இல்லைன்னு சொல்ற மாதிரி உயிர் என்பது இல்லவே இல்லை. ஏன்னா உயிரை நான் பார்க்கலையே, எது பார்த்தனோ அதான் இருக்குன்னா, என் உயிரை நான் யாரும் பார்த்ததே இல்லை. உடம்பை எங்கதான் எப்படித்தான் அறுத்து பார்த்தாலும் உயிர் தெரியவே இல்லை. ஆகவே உயிர் என்று ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லலாமாண்ணா? சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னாக்கா நம்ம உயிரோட இருக்கோம்னு அர்த்தம். உயிர் இல்லைன்னா உயிர் இல்லைன்னு சொல்ல முடியாது. உயிர் இல்லைன்னு சொன்னா உயிரோட இருக்கோம்னு அர்த்தம். என்ன, உயிரோட இருக்கிறவன் தானே வாயை தொடர்ந்து பேச முடியும். நான் பேசுறேங்கிறதே நான் உயிரோட இருக்கேங்கிறதுக்கு அர்த்தம். உயிர் இல்லாம போயிட்டா என்னது? பேச மாட்டான். அதனால இருக்கு. அதனால ரொம்ப பக்கத்துல நானாக இருப்பது அது. அதனால மிகச் சமீபத்தில் இருக்கின்றது. அடுத்தது தத் அந்தக, இது எல்லாவற்றினது உள்ளும், எல்லாவற்றுக்கும் உள்ளே. எவ்வாத்மா சர்வாந்தரம் என்னும் ஸ்ருதியினால். அதனால ஸ்ருதி வாக்கியம் இன்னொரு இது பிருகதாரண்ய உபனிஷத்துல அந்த வாக்கியம் இருக்கு. அந்த ஆத்மா சர்வாந்தரக, அது அனைத்துள்ளும் இருக்கின்றது. ஏன்னா அனைத்துக்கும் ஆதாரமா அதுதான் இருக்கு, அது இல்லாம வேற எதுவும் இல்லை. ஆகவே அனைத்துள்ளும் அது இருக்கின்றது. நகையில தங்கம் எங்க இருக்குன்னா எல்லா நகையுள்ளும் தங்கமானது இருக்கின்றது, எல்லா அலைகளுள்ளும் தண்ணீரானது இருக்கின்றது. ஆகவே அது உள்ளே இருக்கின்றது. அப்ப உள்ள மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா இல்ல, அது வெளியேயும் இருக்கின்றது. அதனால அடுத்த வாக்கியம் அஸ்ய சர்வஸ்ய தது. அஸ்ய சர்வஸ்ய அடுத்த வார்த்தை நாம ரூப கிரியாத்மகமான ஜெகத்தானது. அதனால அஸ்ய சர்வஸ்யன இந்த அனைத்தும் அர்த்தம். இந்த அனைத்தும்ங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இந்த உலகம்ங்கிறது நாம ரூப கிரியா. உலகம் அப்படின்னாக்க அதுக்குன்னு உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன இருக்கு? ஒரு பெயர் இருக்கு. ஒரு பெயர் வச்சிருக்கிறோம்ல, அது நாமம். அப்புறம் அதற்குன்னு ஒரு வடிவம் இருக்கு. மாமரம், புளிய மரம், அப்புறம் மரம், செடி, கொடி, விலங்குகள், பறவைகள்னு அதற்குன்னு ஒரு உருவம் இருக்கு. அதனால உலகம் என்னன்னா, உலகம் அப்படிங்கிறதுல உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உருவம் இருக்கு. அந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெயரும் நம்ம வைத்திருக்கிறோம். அதனால பெயர், உருவம். அப்புறம் அதற்குன்னு ஒரு பயன்பாடானது இருக்கின்றது. அதான் கிரியா. அதற்குன்னு ஒரு பயன்பாடு இருக்கின்றது. மண் இருக்கு, மண்ணுல இருந்து பானையை செய்த உடனே என்ன ஆகுது? ஒரு உருவம் வந்துடுது. அந்த உருவத்துக்கு ஒரு பேர் வைக்கிறான், பானைன்னு. வேற மாதிரிச்சுன்னா அண்டா, குண்டா, சட்டி, வேற எப்படி வேணாலும் வைக்கிறாங்க. அப்போ ஒரு சைஸ், ஒரு வடிவம் பண்ற பொழுது அந்த வடிவத்துக்குன்னு ஒரு பெயர் வருகின்றது. மண்ணா இருக்கிற பொழுது ஒண்ணுதான், ஒரே மண்ணு தான், பெரிய உருண்டையா இருந்தது, வெறும் மண்கிற ஒரே பெயர் தான். ஆனா அதையே பிடித்து ஒரு சின்ன வடிவத்துக்கு கொண்டு வர பொழுது சின்ன பானைன்னா, பெருசா பிடிச்சா பெரிய பானை, அப்புறம் அண்டா, சட்டி, அப்படி பல பெயர்கள் வருது. அப்ப என்னது? அந்த பானை உலகம். பானைன்னு நிறைய 1000 பானையை செஞ்சு அடுக்கி வச்சுட்டான்னா அந்த பாண்டங்கள் அப்படின்னா அது பாண்ட உலகம். அது என்ன இருக்கு? ஒரு வடிவம், ஒரு பெயர். ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒரு பெயர் இருக்கு, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு வடிவம் இருக்கு. அப்புறம் அதற்குன்னு ஒரு பயன்பாடு இருக்கு. அந்த பானைக்குன்னு இதுல எவ்வளவு இப்படி பயன்படுத்தலாம். இது கரண்டினா, அப்ப கரண்டிக்குன்னு ஒரு பயன்பாடு இருக்கு. அதே மூடியா இருந்தா மூடிக்குன்னு ஒரு பயன்பாடா இருக்கு. அதே சட்டியா இருந்தா அதற்குன்னு ஒரு பயன்பாடு இருக்கு. ஆனா அது மண்ணா இருக்கிற பொழுது என்னது? ஒண்ணும் இல்லை. மண்ணா இருக்கிற பொழுது அந்த நாமம் இல்லை, ரூபம் இல்லை, அதற்குன்னு தனித்த பயன்பாடு கிடையாது. வெறும் மண்ணை வச்சு அதுல தண்ணி ஊற்ற முடியாது. அதே மண்ணை பானையாக்குனாக்கா அதுல தண்ணி ஊற்ற முடியும். இப்போ மண்ணு பானையான பிறகு பயன்படுத்த முடிகிறது. இப்போ பானைன்னு மண்ணுக்கு வேற புதுசா ஒரு பொருள் வந்ததான்னா? புதுசா எதுவுமே பண்ணல. புதுசா ரெண்டாவதா மண் பானை அப்படின்னு சொல்ற பொழுது மண்ணுன்னு ஒரு பொருள், பானைன்னு ஒரு பொருள்னு புதுசா ஒரு பொருள் வந்ததான்னா, மண்ணு ஒரு வடிவத்துக்கு வர்ற பொழுது அதற்கு ஒரு வடிவம், அதற்கு ஒரு பெயர், அதற்குன்னு ஒரு பயன்பாடு வருது. அந்த வடிவத்தை அழிச்சிட்டோம்னா பயன்பாடு போயிடும்,
பெயர் போயிடும், திரும்ப மண்ணா இருக்கும். அவ்வளவுதானே, மண்ணா இருக்கும். அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து உடம்பு வந்தது, உடம்பு வந்த உடனே அதற்குன்னு ஒரு வடிவம் இருக்கு, அதற்குன்னு ஒரு பெயர் இருக்கு, அதற்குன்னு ஒரு பயன்பாடு இருக்கு. அவ்வளவுதானே. பட்டாம்பூச்சின்னு வந்தா அதற்குன்னு ஒரு வடிவம், அதற்குன்னு ஒரு அழகான டிசைன் இருக்கு, அதற்குன்னு ஒரு பெயர் வைக்கிறோம். அப்புறம் அதற்குன்னு அது ஒரு வேலையை பண்ணுது, அதுக்குன்னு அது ஒரு வேலையை பண்ணிட்டு போகுது. ஆடு மாடு அப்படி ஒன்றொன்றுக்கும் ஒரு வடிவம் இருக்கு, ஒரு பெயர் இருக்கு. அதற்குன்னு ஒரு துணி, ஒரு ஸ்பெஷலான ஒரு குணம் இருக்கு, அது பகவான் கொடுத்திருக்கிறார். அதற்குன்னு ஒரு சக்தி, அதற்குன்னு ஒரு பயன்பாடு கொடுத்திருக்கிறார். மனித உடம்பா இருந்து அதற்குன்னு ஒரு வடிவம், அதற்குன்னு ஒரு பெயர், அதற்குன்னு ஒரு பயன்பாடுங்கிறது இருக்கு. அப்புறம் செத்துட்டா என்னது, திரும்ப மண்ணோட மண்ணா போச்சுன்னா, மண்ணுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பிரிக்க முடியுமா? இது புழுவோட உடம்பு, ஆட்டோட உடம்பு, மாட்டோட உடம்புனா அது மக்கி போயிட்டாக்கா எல்லாம் ஒண்ணுதான். அதனால இந்த உலகம்ங்கிறதே இந்த நாமரூப கிரியா தவிர வேற ஒண்ணும் இல்லை. அஸ்ய சர்வசிய அப்படிங்கிற உபனிஷத் மந்திரார்த்தத்துக்கு இந்த அனைத்தும் அப்படிங்கிறதுக்கு ஆச்சரியம் பெறக்கூடாது. இந்த அனைத்தும்னு உலகம்னு நம்ம சொல்றோமே, உலகம்ங்கிறது இந்த நாமம் ரூபம் பயன்பாடு, இதை தவிர உலகம்னு ஒண்ணு கிடையாது. மூலப்பொருள் பஞ்சபூதங்கள் தான். அதற்குள்ள எவ்வளவு நம்ம வேதங்கள் பார்த்தாலும் அந்த வேதங்கள் எல்லாம் அதனுடைய வடிவத்துக்கு ஒரு பெயர், அதற்குன்னு ஒரு பயன்பாடு. அந்த வடிவம் போச்சுன்னா பெயர் போயிடும், பயன்பாடு போயிடும், பஞ்சபூதம் மட்டும் இருக்கும். அப்புறம் அந்த பஞ்சபூதமும் ஒரு காலத்துல தோன்றியது, அதனால அது அழிந்ததுன்னா என்ன இருக்கும்? பிரம்மம் மட்டும் இருக்கும். பிரம்மம் மட்டும் இருந்தது, அதுல இருந்து மாயையினால பஞ்சபூதங்கள் வந்தது, பஞ்சபூதங்கள்ல இருந்து பலவிதமான உயிரினங்கள் உடல்கள் தோன்றின. அதுக்கப்புறம் அது இல்லாம போயிடும். அதனால உலகம்ங்கிறது வெறும் நாமரூப கிரியாத்மகம், அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. இந்த அனைத்தும் அதுவும் சர்வசிய அஸ்ய பாக்கியத்தக வியாபகமாகலின் ஆகாசம் போன்று நிரதிசய சூக்ஷ்மம் ஆகலின் உள்ளாம். அது உள்ளேயும் இருக்கு, வெளியேயும் இருக்கு. அதனால அதற்கு உள்ளேயும் இந்த நாமரூப ஆத்மகமான ஜெகத்துக்கு உள்ளேயும் அது இருக்கின்றது, அதற்கு வெளியேயும் அது இருக்கின்றது. அதனால தங்கத்துல இருந்து ஒரு பகுதி எடுத்து ஒரு நகை பண்ணாக்க அந்த நகைக்குள்ளேயும் தங்கம் இருக்கு. அப்புறம் நகையா ஆகாத வெறும் சாலிடான தங்க கட்டியா இருக்கலாமே, தங்கமா இருக்கலாம். இல்ல மண் உருண்டையில இருந்து ஒரு பகுதி எடுத்து பானை பண்ணான்னா அவன் செய்த பானைகளுக்குள்ளேயும் மண் இருக்கு. பானை ஆகாத மண்ணும் அதுக்கு வெளியேயும் அது இருக்கின்றது. அதே மாதிரி ஆத்மா அல்லது இறைவன் உலகமாகிற பொழுது உலகமா இருக்கிறார், உலகத்துக்குள்ள அதற்கு ஆதாரமா உலகமாக இருக்கிறார், உலகத்திற்கு வெளியேயும் அவர் இருக்கின்றார். அதனாலதான் முன்னாடி சொன்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஆத்மா இல்லாம உலகம் இல்லை, உலகம் இல்லாம ஆத்மா இருக்கும். தங்கம் இல்லாம நகை இல்லை, ஆனா நகை இல்லாம தங்கமானது இருக்கும். மண் இல்லாம பானைகள் இல்லை, ஆனா பானைகள் இல்லாம மண் மாத்திரம் இருக்கும். அதே மாதிரி கடவுள் இல்லாம உலகம் இல்லை, ஆனா உலகம் இல்லாம கடவுள் மாத்திரம் இருப்பார். அதே மாதிரி ஆத்மா இல்லாம உடல் இல்லை, ஆனா உடல் இல்லாம ஆத்மா மாத்திரம் இருக்கும். உடம்பு பிறந்தது, உடம்பு சாகுது, உள்ள இருக்க ஆத்மா பிறக்கிறது இல்லை, அது உடம்புக்கு வேறானது, அது எப்பொழுதும் சாஸ்வதமா இருக்கக்கூடியது. அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அதனால பிரஜான கணம், அதனால அந்த ஆத்மாவை பிரஜான கணம்னு சொல்றார். பிரஜான கணம் என்றும் நிரந்தரமும் சாசனம் செய்தல், என்றும் நிரந்தரமா இருக்கக்கூடியதுன்னு சாஸ்திரம் சொல்லுகின்றது. முழு அர்த்தத்தை பார்த்துட்டோம். சரி, உபனிஷத்துல பிரஜான கண ஏவ அப்படின்னு வார்த்தை இருக்கு. பிரஜான கண ஏவ ச சாசனாத் நிரந்தரம். இந்த ஆத்மாவானது ஆகாசத்தை போல ஒப்புயர்வற்றதாக அதிசூக்ஷ்மமானதாக அனைத்துள்ளும் இருக்கின்றது, அனைத்திற்கும் ஆதாரமாகவும் இருக்கின்றது. அது ஞான கணமாக, ஞான சொரூபமாக, ஞானமயமாக அது இருக்கின்றது. அதனால ஒன்றும் இல்லைன்னு இல்லை, இந்த உலகம் இல்லாத பொழுதும் அது இருக்கின்றது. ஏன்னா அறிவியலோ அல்லது பௌத்தர்கள் முதலானவர்கள் உலகம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, வெறும் சூன்யம்னு சொல்லுகிறார்கள். உலகம் வந்தது, எங்கேருந்து வந்ததுன்னா சூன்யத்திலிருந்து வந்தது, அப்புறம் போயிட்டா சூன்யம்னா. அப்படி இல்லை, உலகம் ஒன்றிலிருந்து வந்தது, இந்த உலகம் போன பிறகு அந்த ஒன்று மாத்திரம் இருக்கும். எப்படி மண்ணுங்கிற ஒன்றுல இருந்து பானைகள் வந்தது, பானைகள் போயிட்டா என்னது, மண் மாத்திரம் இருக்கும். அந்த மண்ணும் இல்லாம திடீர்னு பானை வந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆதாரம் இல்லாம, ஒரு காரணம் இல்லாம தோன்றின பொருள்னு உலகத்துல ஏதாவது இருக்கா? இல்லையே. ஒரு மூலம் இருக்கு,
அந்த ஒரு மூலத்துல இருந்து பல வந்திருக்கு. அந்த பலங்கிற அந்த வடிவம் போன மிச்சம் ஒரு மூலம் மட்டும் இருக்கும். அதான் நம்ம அத்வைதமா சொல்றோம். அதனால சூன்யம்ங்கிறது இல்லை, பிரஜான கணம். இப்படி ஆத்மா சர்வ வியாபகமாக இருக்கின்றது. அனைத்தின் உள்ளும் புறமும் அது இருக்கின்றது. அனைத்துக்கும் ஆத்மாவாக இருக்கின்றது. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இந்த 4வது 5வது மந்திரத்துல சொல்லப்பட்ட கருத்து. ஆத்மா ஒன்றுதான், அது சர்வ வியாபகமாக இருக்கின்றது, அனைத்துள்ளும் இருக்கின்றது, அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றது, அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்றது, அனைத்திற்கும் வேறாக இருக்கின்றது, அது மாத்திரம் இருக்கின்றது. அதனால அதுதான் இருக்கின்றது. அதான் புரிந்து கொள்ளணும். அதனால அடுத்த மந்திரம் ரொம்ப அழகான மந்திரம், அது அடுத்த வாரத்தில் நம்ம தொடருவோம். அதுதான் உண்மை, அதுதான் இருக்கின்றது. அதனால தங்கம் நகைனா அல்லது மண் பானைனாக்க, பானையில மண்ணு, பானைக்குள்ளேயும் இருக்கு, பானைக்கு வெளியேயும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா மண்ணு தான் இருக்கு. பானைங்கிற ஒன்று இல்லை. பானைங்கிற ஒன்று என்னது? வெறும் தோற்றம், ஒரு கல்பிதம் தானே வெளிய. மண்ணை விட்டுட்டு பானைன்னு தனியா ஒரு பொருள் கிடையாது. மண்ணு தான் பானைங்கிற ஒரு ரூபத்துல இருக்கு. அந்த ரூபம் வந்தது, ரூபம் போகின்றது. அதே மாதிரி இறைவன் தான், ஆத்மாதான் உடல்களாகவும் உலகமாகவும் இருக்கிறார். உடலும் உலகமும் வரக்கூடியது, போகக்கூடியது. ஆத்மா சாஸ்வதமா இருக்கக்கூடியது. சரி, மேற்கொண்டு அடுத்த வாரம் தொடரும். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.